பாம்புகளுக்கு பகையில பழி வாங்குற குணம் இல்ல, அதுங்க சாதாரண விஷப்பிராணிங்க தான் ரிசர்ச் பண்ணி தீசிஸ் சப்மிட் செஞ்ச என் ஸ்டூடெண்ட் மதுமதி காட்டுக்கு போய் பாம்புகளுக்கு பகையும் பழி வாங்குற குணம் மட்டும் இல்ல, நினைச்ச உருவத்தை எடுக்கக்கூடிய சக்தி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு வந்திருக்கா. கிடையாது கிடையாது, பாம்புகளுக்கு பகையும் கிடையாது, பழி வாங்குற சக்தியும் கிடையாது, வேற உருவம் எடுக்குங்கிறதெல்லாம் சீட்டிங். ஐ டோன்ட் பிலீவ் ஆல் திஸ் திங்ஸ். நோ, நான் இத நம்ப மாட்டேன். உங்க சந்தேகங்களை தீர்த்து வைக்க தான் இந்த செமினாரை ஏற்பாடு செஞ்சிருக்கோம். இப்போ என் ஸ்டூடெண்ட் மதுமதி உங்களுக்கு விளக்கமா சொல்லுவாங்க. இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். பாம்புக்கு பகை பழிவாங்கிற குணம் இல்லைன்னு சார் கிட்ட தீசிஸ் சப்மிட் பண்ணனா சமீபத்துல காட்டுக்கு போனப்போ சில உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க மேடம்? போன ஜென்மத்துல என் மேல பகை வச்சிருந்த வெள்ள நாகம் இந்த ஜென்மத்துல என்ன அடையாளம் கண்டுபிடிச்சு கடிக்க வந்தது. என்ன மேடம் சொல்றீங்க நீங்க? போன ஜென்மத்துல பகையா, இந்த ஜென்மத்துல கடிக்க வந்ததான். அதுவும் அது வெள்ள நாகமா. இந்த வெள்ள காக்கா பறக்குதுன்ற கதையெல்லாம் எவனா நொல்லக்கண்ணா பார்த்து சொல்லுங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நீங்க யாராவது எங்கேயாவது வெள்ள நாகத்தை பாத்திருக்கீங்களா? நானும் இதே சப்ஜெக்ட்ல டாக்டரேட் வாங்கினவன்றத மறந்துடாத. இதோ பாருமா, இப்பதான் கடிக்க வந்ததுன்னு சொன்னேன், ஆனா கடிக்கலன்ற. பாம்பு பகைய மறந்துருச்சா இல்ல பாவம் பொம்பளை புள்ளன்னு மெல்ட் ஆயிடுச்சா? ஒரு சுவாமிஜி அந்த பாம்பு என்ன கடிக்க முடியாதபடி கட்டுப்படுத்தினாரு. அது மட்டும் இல்ல, மறுபடியும் அது என்ன வாழ்க்கை பூரா பழிவாங்காம இருக்கிறதுக்காக இந்த தாயத்தை எனக்கு கட்டியிருக்காரு. தாயத்தாவது கீயத்தாவது சும்மா இருமா. யாராவது கிட்ட சிரிக்க போறாங்க. 5 நிமிஷத்துல 1000 நான் எடுப்பேன். இப்ப இந்த கைய பாரு, காலியா இருக்குல்ல. இப்ப பாரு, ஆபுரா கரபுரா ஆபுரா கரபுரா. பாத்தியா? சொல்லுமா சொல்லு, இதுக்கு என்ன பதில் சொல்ற நீ? நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க சார். என்னமா பொறுமையா கேக்குறது? வெறும் பேச்சால செமினார்ல சரி வராது. ஆதாரம் தான் காட்டு, ஒத்துக்குறோம். இருக்கு. சொல்லிக்கிட்டே இருந்தா எப்படி சார்? காட்டுங்க. சங்கரா, நான் வந்துட்டேனுங்க. அந்த வீடியோ கேசட்டை ப்ளே பண்ணு. சரிங்க. என்னையா அது ஆன் பண்ணிட்டு வாயை பொளந்துகிட்டு இருக்க? ஆன் என்னமா இருக்காங்க? எங்களை என்ன வீடியோ கேம் ஆட வந்தா நினைச்சீங்களா? ப்ளே பண்ணிட்டு பாருங்க நீங்களே வந்து பாருங்க. ஆமா மணி, இவர் சொல்றது கரெக்ட் தான். இதுல ஒண்ணும் தெரியலீங்க. பிரவீன், உன்கிட்ட போட்டோஸ் இருக்குல்ல, அதை இவங்க கிட்ட காட்டு. என்ன சார், எல்லாரையும் முட்டாளாக்குறது முடிவு பண்ணிட்டீங்களா? நாங்களாம் காதுல பூ வச்சிருக்கோமா என்ன? ஏதோ ஒரு செமினார் நடத்தி எங்க எல்லாரும் ஏமாத்த பாக்குறீங்களே. ஆதாரத்தோட போட்டோ உங்களுக்கு கொடுத்துருக்கோம்ல. என்ன பெரிய ஆதாரத்தோட போட்டோ கொடுத்தீங்க? இந்த வெத்து காயத்தை கொடுத்து பார்த்தா பிளேயிங் கார்ட்ஸ் கொடுத்தா ரம்மியா தான் ஆடி இருப்போம். பாருங்க, போட்டோன்ற பேர்ல இந்த பிளாங்க் கார்டை கொடுத்து எங்க மூஞ்சில கரிய பூசா பாக்குறீங்களா? தூக்கி எறிங்கயா. அம்மா, இதுக்கு மேல எங்களால பொறுமையா இருக்க முடியாது. உட்காருங்க. முட்டையில இருந்து கோழி வருதா இல்ல குஞ்சு வருதான்னு பாத்துட்டு போயிடலாம். இன்னும் பாக்குறதுக்கு என்ன இருக்கு? ஆதாரம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது பெரிய செமினார்னு போர்டு வச்சு எங்களை வர வச்சீங்க. இங்க வந்து பார்த்தா மேஜிக் ஷோக்கு வந்த மாதிரி இருக்கு. எதை சொன்னாலும் நம்புறதுக்கு எங்களை அவ்வளவு கேவலமா நினைச்சிட்டீங்களா? நீங்க சொன்னதுக்குள்ள ஆதாரம் இருக்குன்னு நம்பி உட்காந்துருக்கோம். என்ன ஆதாரம் காட்டுனீங்க? எங்களை வரவழைச்சு இப்படி அவமானப்படுத்துறதுக்காக நீங்க எத்தனை நாளா காத்துட்டு இருந்தீங்க? எதுக்குமா இந்த நாடகம்லாம்? தப்பு நடந்து போச்சு, மன்னிச்சிருங்கன்னு அப்பாலஜி கேட்டுருங்க. நாங்க மன்னிச்சு விட்டு போயிடுறோம். கனகராஜ், செத்த பாம்பை எதுக்கு மறுபடியும் சாகடிக்கணும்? போறதுன்னு முடிவெடுத்த பிறகு சொல்லாம போறது நல்லது. ப்ளீஸ், அவசரப்பட்டு போகாதீங்க. தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் என் பேச்சு கேளுங்க ப்ளீஸ். எல்லாரும் உட்காருங்க. வார்த்தையால சொன்னா நம்ப மாட்டீங்கன்னு தான் வீடியோ போட்டோஸ் எல்லாம் உங்களுக்கு சாட்சியா காமிச்சோம். ஆனா அது உங்ககிட்ட வந்ததும் அந்த வெள்ள நகத்தோட சக்தியால அதெல்லாம் வெறுமையா மாறி போச்சு. அப்படின்னா இங்க வந்திருக்கவங்களுக்கு எல்லாம் முடிவா என்ன சொல்ல வரீங்க? எங்க தீரை நிரூபிக்க எந்த விதமான ஆதாரமும் இல்ல, நாங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு நம்பி கையெழுத்து போடுங்க. நீங்க அதானே? இந்த இக்கட்டான சூழ்நிலையில உங்களுக்கு ப்ரூவ் பண்றதுக்கு தாயத்தை கட்டுறது தவிர வழி இல்ல. வேணாம், நிரூபிக்கிறதுக்காக உன் உயிரை விட்டுறாத. மது, இந்த சின்ன விஷயத்துக்காக உன் உயிரோட விளையாடாத. நீ தாயத்தை கழட்டிட்டா அந்த வெள்ள நாக வந்து உன்னை கடிச்சிருமா? என்னடாப்பா வேண்டாமா? அந்த வெள்ள நாக வந்து கடிச்சிருமா? ஆஹா, இதான் சார் சூப்பர் டிராமா. ஸ்கிரிப்டும் சூப்பர், ஆக்டிங்கும் சூப்பர். கியா சீன் ஹை. அந்த மாதிரி நடனா தாயத்தை கட்டிடுறேன்றாங்க. இவங்க நடனா வேண்டாம் தாயத்தை கட்டினா செத்து போயிடுவீங்கன்றாங்க. இது பாருங்க, நீங்க எல்லாரும் ஒரு காரியம் பண்ணுங்க. வீடியோ கேமரா வாங்கி போய் டிஸ்கவரி சேனலுக்கு ஸ்னேக் ப்ரோகிராம் பண்ணுங்க. நல்ல ஸ்பான்சர் கிடைக்கும். மது, இவங்க எல்லாம் அவமானப்படுத்துறாங்க, நீ ரிஸ்க் எடுக்காத. அது உன் உயிருக்கு ஆபத்து. இல்ல சார், மது சொன்னா கேளு ப்ளீஸ். ஒரு நிமிஷம் சார். ஒரு சயின்டிஸ்ட் சைனைட் பவரை உலகத்துக்கு ப்ரூவ் பண்ற முயற்சியில தன்னோட உயிரையே விட்டாரு. இவங்க எல்லாரும் முன்னாடி உண்மையை நிரூபிக்க முடியாம தலை குறிஞ்சு வாழ்க்கை பூரா வாழறதை விட சாதனை படைக்கிறதுக்காக சாகறதே மேல். பைத்தியக்காரத்தனமா செய்யாத. சொன்னா கேளு. So please leave me. Let me prove it. Let me prove it, Praveen. பாபு சக்தி என்னன்னு இப்ப எல்லாருக்கும் புரியும். நல்லா பாருங்க. இங்கே இந்த தாயை நான் கழட்டுறேன்.
உடனே அந்த வெள்ளை நாகம் வந்து என்ன கடிக்கும். அப்பவாவது நாங்க சொல்றது உண்மைன்னு நம்புங்க. ஒரு வழியா இன்ட்ரெஸ்டிங்கான இந்த டிராமால கிளைமேக்ஸ் வந்துருச்சு. கிளைமேக்ஸ் வரதெல்லாம் இருக்கட்டும். இந்த டிராமாவோட ஹீரோ அந்த வெள்ளை நாகம் எங்க, எப்ப வரும்? என்னங்க நீங்க? நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். பாம்பு இல்லங்கறீங்க, பகை இல்லங்கறீங்க, வெள்ளநாகம் இல்லங்கறீங்க. அது ஒருவேளை இங்க வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவனா? அதோட கழுத்தை புடிச்சு தூக்கி தலைக்கு மேல கர 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 கர. அம்மா சங்கரா, இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு. வேண்டாம் வேண்டாம் சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் கூட்டு போலாம். வேண்டாம்